ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு. ஸோ ப்ரெக்னென்சியில் எடுத்ததே நிறைய விலாக்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த விலாக் போட்டதுக்கு ரீசன் வந்து இதில் இருக்கிற கண்டென்ட் இப்போ நான் போட்டால் தான் வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் விலாக்ஸே வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் பார்க்கலாம். பட் இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டே நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற விலாக் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக தான் இருக்கும். இது எதுக்காக இப்போ ரஷ்அப் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டேன் அப்படின்னா, ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஷாப்பிங் பண்ண தான் போயிருந்தேன். ஸோ நான் இப்போவே அந்த ஆஃபர் பற்றி சொன்னால் தானே நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட்டுமே எடுத்திருந்தேன். அது வந்து ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாகை ரஷ்அப் பண்ணி ஃபர்ஸ்ட்டு போட்டாச்சு. பேபி பிறந்த பிறகு அவ்வளோவா வெளியே போகவே இல்லை. பிகாஸ் அவங்கள வீட்டில் விட்டுட்டு தான் போகணும். அண்ட் ரொம்ப நேரம் போய்ட்டும் வர முடியாது. ஒரு 2 hours கிட்ட மேனேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் முடியாதுங்கிறதுனால வீட்டிலேருந்து பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக எதுவும் வெளியே போகிற வேலை இருக்காது. பட் எனக்காக எங்கேயாவது வெளியே போகணுன்னா ஷாப்பிங் தான். அந்த மாதிரி அப்பப்போ போயிட்டு வர்றது. அன்றைக்கி வந்து ஸ்டைல் அப் தான் போயிருந்தோம். ஸ்டைல் அப்னு முன்னாடி பேர் இருந்துச்சு, இப்போ அதை வந்து ஓன் டி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா, பை 2 get 2 அப்படின்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னு தான் போய் பார்த்துட்டு வருவோம், பிடிச்சது ஏதாவது இருக்கா அப்படின்னு சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் போனோம். அங்கே ஆஃபர் எப்படி இருந்துச்சுன்னா, 4 ப்ராடக்ட்ஸ் நம்ம பிக் பண்ணணும். அதில் எது ரேட் அதிகமோ அந்த 2 ப்ராடக்ட்டுக்கு நம்ம பில் பே பண்ணணும். அண்ட் மற்ற 2 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஆஃபரில் நம்மளோட பெனிஃபிட் எப்படி இருக்கும்னா, நம்ம 4 ப்ராடக்ட்டுமே நல்லா காஸ்ட்லியாக எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2க்கு பே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வரலாம். பட் நாங்கள் வந்து சும்மா தேவைக்காக போகலை, ஏதாவது பிடிச்சா வாங்கிட்டு வரலாம், அப்படி இல்லைனா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செருப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாண்டில் மட்டும்தான் என் சைஸ்க்கு இருந்துச்சு. இந்த டெனிம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் வந்து என்னோடய சைஸ் இல்லை. சரி, இந்த சாண்டல் எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் அது வந்து ரொம்ப அழுக்காக வேறு இருந்துச்சு. அண்டு இப்போவே அழுக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழுக்காக போயிடும் அப்படிங்கிறதுனால அது வந்து எடுக்கலை. மற்றபடி சுற்றி இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு செட் ஆன மாதிரி இல்லை. ஷூஸோட ரேட்லாம் அரவுண்ட் 600 கிட்டே இருந்துச்சு. இங்கே எந்த ப்ராடக்ட் வேணால் எடுக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோல் ஸ்டோரில் எனி 4 ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து 4 எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2க்கு பே பண்ணணும். அண்ட் 8 எடுத்தோன்னா 4க்கு பே பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டைல் அப் ஸ்டோர் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. லைக் மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ் மாதிரி அந்தந்த இடத்துல தான் 1, 2 இருக்குது. பட் ஒரு 4-5 பிரான்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சென்னையில். பட் எந்தெந்த பிரான்ச்சுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் எல்லாமே மினிமலாக தான் இருக்கும். ரேட் வந்து ரொம்ப கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் ஜூடியோனே வைங்களேன், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ரேட் வந்து மினிமலாக இருக்கும். அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அவங்களோட தனியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆக்சசரி, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. கொஞ்சம் ஆக்சசரி செக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து டைம் லிமிட் 2 hours தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒன்றுத்தையும் எடுத்து பார்க்க முடியல. சும்மா மேலாப்பில் இருக்கிறத மட்டும் எடுத்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கினோம், அப்படி இல்லையா மறுபடியும் வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பேபியோட நைட் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. இந்த நைட் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் 300 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ நல்லாவும் இருந்தது மெட்டீரியல். சரி, ஓகே, ஒன்று மட்டும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய சைஸாகவே பேபிக்கு ஒன்று இதில் பிக் பண்ணியிருந்தேன். இப்போலாம் வெளியே போகிறப்பெல்லாம் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இப்போ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டாக போகிறதுல எனக்கு வந்து அவ்வளோவா ஈடுபாடில்லை. இப்போவும் போடுற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறப்பவும் போடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து குர்த்தி டாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே வாங்கினதில்லை எதுவுமே குர்த்தி டாப்பு. சரி, ஓகே, 2 மட்டும் வாங்கி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு 2 மட்டும் வாங்கிட்டு வாங்கினது எல்லாத்துக்கும் பில்லும் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 19th December to 4th Jan வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வரைக்குமே இந்த ஆஃபர் வந்து பை 2 get 2 இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அவ்வளோ ஹரிபரியில் 1 hour கிட்டேயே ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். இன்னொரு 1 hour பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் காலையில் கிளம்பும் போதே அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க. பிகாஸ் பேபி அழுதாங்க அப்படின்னா உடனே போய் பார்க்கணுமே, அதனால் பேபி பக்கத்துலேயே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மார்னிங்கே ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சுண்டக்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க.
ஸோ எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் தூங்கியாச்சு. அப்போ தான் வந்து நைட்டு முழிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆக முடியுன்றதுனால. யூசுவலாகவே நான் ஏதாவது ட்ரெஸ் வாங்கினேன்னா வீட்டுக்கு வந்து மறுபடியும் போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். பட் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்ததும் எல்லா ட்ரெஸ்ஸையும் அந்த டயர்ட்லேயும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் திருப்தியாக தூங்குவா. பட் எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து என்னோடய சைஸ்க்கு கரெக்டாக எடுக்க மாட்டேன். ஒரு சைஸ் பெருசாக தான் எடுப்பேன். அதனால் பயமே இல்லாமல் வீட்டுக்கு வந்து போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே வாங்கிட்டு வந்தோமா மடித்து உள்ளே வச்சுருவேன். பட் இந்த தடவை வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து போட்டும் பார்க்கல நாங்கள். என்னோடய சைஸ்க்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக எக்ஸல் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். பில் பண்ணுறப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கிடையாதுன்னு. அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு, டபுள் எக்ஸல் வாங்கிட்டு வந்து லூஸாக இருந்தால் கூட பிடிச்சிக்கலாம், பட் டைட்டாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடுமேனு. பரவாயில்ல, இப்போ இல்லைனாலும் ஆஃபீஸ் போகிறப்பவாது யூஸ் பண்ணிக்கலான்னு எக்ஸலே கொண்டு வந்தாச்சு. பட் வீட்டுக்கு வந்து போட்டு பார்க்குறப்ப இதுவே லூஸாக தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே நிறைய காட்டன் பேண்ட் வச்சுருந்தாங்க. காமன் கலர்ஸில் பிளாக், ஒயிட் அண்ட் க்ரீம் கலரில் இருந்துச்சு. எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால அந்த 2 கலர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆங்கிள் ஏரியாவில் ப்ளெயினாகவும் இருந்தது, டிசைன் வச்ச மாதிரியும் இருந்தது. பட் எனக்கு என்னமோ டிசைன் வச்சது தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரியே 2 கலர்ஸ்லேயுமே எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்துருக்கிற 2 டாப்புக்குமே இந்த ஒயிட் பாட்டம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. சரி இதுக்கும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா காமன் கலர் தானே, வேறு எதுக்காகவும் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் பேண்ட்டுமே ஒரு சைஸ் கூட தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இது வந்து காட்டன் பேண்ட்டாக இருக்குது, அதனால் தண்ணியில் போட்டால் ஸ்ட்ரிங்க் ஆகுமான்னு கரெக்டாக தெரியல. மேபி இதை நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி இருக்குங்கிறது தெரியும். கரெக்டாக அந்த பில்லிங் போட நிற்கிற டைமில் வந்து இந்த ஹேர் ஆக்சசரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதுவுமே ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து ஃபோட்டோஷூட்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது தான் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் இங்கே நில்லு, அங்கே நில்லு, ஃபோன் பேசுகிற மாதிரி போஸ் கூட அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. பட் இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை, எல்லாருமே தீம் செட் பண்ணி பேபிஸை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எனக்குமே வந்து அந்த மாதிரி நல்லா தீமெல்லாம் செட் பண்ணி பேபியை ஃபோட்டோ எடுக்கணும்னு. ஆனால் பேபிக்கு வந்து பிறந்த பிறகு நியூ பார்ன் ஃபோட்டோஷூட்லாம் எதுவுமே பண்ணலை. சரி ஓகே, இப்போ வந்து கிறிஸ்மஸ் தீமில் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் மந்த்லி வந்து ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் போல் நானும் தங்கச்சியும் தான் கிறிஸ்மஸ் தீம் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். கிறிஸ்மஸ் டெக்கார் திங்ஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. பட் நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி 4-5 ஃபோட்டோவை கிளப் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து தீம் செட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாம், ரொம்ப அதிகமான திங்ஸ் வாங்க வேண்டாம். ஏன்னா பட்ஜெட் வந்து ஒரு 200 தான் வச்சுருந்தோம். நார்மலாக வீட்டில் தானே எடுக்கிறோம், இந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்தால் போதும்னு 200க்குள்ளே என்ன திங்ஸ் எல்லாம் வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம ஃபோட்டோஷூட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூ திங்ஸ் தான் வந்து ஷாப்பில் வாங்கியிருந்தேன். கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு 1 feet இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே 50 rupees தான் போட்டிருந்தாங்க, ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. சரி ஓகே ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து இந்த தடவை நாங்கள் செட் பண்ண தீம்க்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தேவைப்படலை. சரி ஓகே இப்போதைக்கு வேண்டாம், நம்ம இப்போ வாங்கி வச்சாலும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைப்போமான்னு தெரியாது அப்படிங்கிறதுனால மற்ற திங்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ்னாலே லைட்ஸு அண்ட் சாண்டா கிளாஸ் தான். ஸோ சாண்டா கிளாஸ் வந்து எங்களோட லிஸ்ட்டிலே இல்லை. பட் அங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டால் வச்சுருந்த சாண்டா கிளாஸு. சரி ஓகே அதை வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து லைட்ஸ் அங்கே செக் பண்ணோம். பட் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு லைட்ஸ் எல்லாமே. 15 rupeesக்கு கேண்டில்ஸ் குட்டி குட்டியாக இருந்தது. பட் அதை பிக் பண்ணுறத விட வேறு ஏதாவது லைட் சீரியல் லைட்ஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேனு பார்த்துட்டு இருந்தோம். அது எல்லாமே 200 ரேஞ்ச் அதுவே இருந்துச்சு. சரி ஓகே லைட்ஸ் எதுவும் வேண்டாம், வீட்டில் போய் கேண்டில் மாதிரி ஏதாவது ஏற்றி வச்சு தீம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டெல்லாம் எதுவும் வாங்காமல் இந்த டெக்கார் பீசஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்டாக பிக்சர்ஸ் வந்து டே டைமில் சன்லைட்டில் நேச்சுரல் லைட்டில் எடுத்தால் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்துகிட்டு வந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாமேனு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லைட் இல்லாமல் இருக்கே, சரி ஜெப்டோவில் செக் பண்ணி பார்ப்போம் லைட்ஸ் எல்லாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 65 rupees என்னமோ தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே உடனே ஆர்டர் போட்டுடலான்ட்டு ஜெப்டோலேயே ஆர்டர் போட்டு லைட் வாங்கிட்டேன்.
அதே மாதிரி இந்த டெக்கார் திங்ஸ் எல்லாம் நான் ஸ்டோரில் போய் வாங்கினப்போ ₹45 ₹80 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் ஜெப்டோவில் வந்து ₹29 அண்ட் ₹20 இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. முன்னாடியே ஜெப்டோ செக் பண்ணியிருந்தா அதிலே வாங்கியிருந்துருக்கலாம். பட் சரி எனிஹவ் லைட்டாவது அட்லீஸ்ட் கிடச்சிதே, அது இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும், அதுவாவது ஆர்டர் போடுவோம்னு சொல்லி ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு லைட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வந்த பிறகு தான் செட் பண்ண ஆரம்பித்தது. திடீர்னு பிளான் பண்ணி தானே இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கலான்னு பண்ணியிருந்தோம். ஸோ பேக்ட்ராப்புக்கெலாம் எதுவுமே வாங்கலை. நார்மலாக வேஷ்டியே வந்து ஒயிட் பேக்ட்ராப்பில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அந்த கரை வச்ச வேஷ்டி தான் இருந்துச்சு. அதுலேயும் அந்த கரையெல்லாம் தெரியாத மாதிரி மடித்து விட்டாச்சு. வீட்டிலையே வந்து இந்த பெரிய வெசல் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வச்சே வந்து ஒரு கூடை மாதிரி செஞ்சிடலாமேன்னு அந்த வெசலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி அந்த மாதிரி வெசல் இல்லைன்னா நம்ம வந்து அந்த டப் இருக்கும்ல பெருசாக ரவுண்டாக, அந்த மாதிரி டப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து பில்லோ வச்சுட்டேன். அப்போ தான் வந்து பேபி படுக்கிறப்போ அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த எட்ஜஸ் ஆஃப் தட் வெசில் வந்து குத்தாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சீரியல் லைட்டை வந்து அந்த வாங்கிட்டு வந்த க்ரீன் டெக்கார் பீஸ் மேலே ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. இது ஆக்சுவலி ஒரு 12 மீட்டர்ஸ் லாங் இருக்கிற சீரியல் லைட்ஸு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஒயர் மட்டும் பிஞ்சு வந்துருச்சு. அதனால் ஃபியூ லைட்ஸ் எல்லாம் எரியவே இல்லை. ஒரு 50 லைட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 15 லைட்ஸ் கிட்ட தான் எரிஞ்சிருந்திருக்கும். சரி பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இது யூஸ் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு வேணும்னா வேறு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து வெறும் சால்டர் பண்ணால் கூட ஒர்க் ஆகும். எங்கேயாவது எலக்ட்ரிஷியன் கிட்ட கொடுத்து அதை சால்டர் பண்ணி வாங்கிக்கலாமேன்ட்டு இப்போதைக்கு அதை வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. வாங்கிட்டு வந்த க்யூட் டெக்கார் பீசஸ் எல்லாமே அங்கங்கே ஸ்கேட்டர் பண்ணி போட்டாச்சு. ரெட் கலரில் வாங்கிட்டு வந்த பால்ஸ் வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டுமே போதும் இந்த ஃபோட்டோ ஷூட்டை முடிக்கிறதுக்கு. தேவையில்லாமல் தான் அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் வாங்கிட்டோம். ஸோ அது இல்லாமலே அந்த க்ரீன் கிராஸு, ரெட் பால்ஸு அண்டு லைட்ஸ் இருந்தால் மட்டுமே ஃபோட்டோ ஷூட் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணுறப்போ நிஜமாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு. இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, take care and thanks for watching.